ஹலோ 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 வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அண்ட் ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில் டு மேனேஜ் த டைம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைலாக்கு படிக்க நேரம் பத்தல, இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படிங்கிற டைலாக் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஏன் மார்க் வரல அப்படின்னு கேட்கும்பொழுது படிக்க நேரம் பத்தலை. நீங்கள் உங்கள்கிட்டயே சொல்லிக்கிற ஒரு விஷயம், இந்த எக்ஸாமுக்கு படிக்க நேரம் பத்தல, அதனால் எனக்கு மார்க் வரல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் இல்லை, மற்ற எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஏன் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக முடிக்கல அப்படிங்கும்போது எனக்கு நேரம் பத்தலை. ஸோ இந்த காமன் டைலாக் வந்து பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. நான் ரிசர்ச்சில் பார்த்த வரைக்கும், ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹியூமன் பாப்புலேஷனில் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, முதல் 3% 3% ஆஃப் மக்கள் டைமை பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ணுறவங்களா இருக்காங்க. பாக்கி 97 பேர் இந்த டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது இல்லை. இப்போது முதல் 3% இருக்கிறதுக்கு காரணம் அவங்க டைமை மேனேஜ் பண்ணுறதுனால அப்படிங்கிறது தான் உண்மை, யதார்த்தம். ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக உங்களோட டைமை மேனேஜ் பண்ணிங்கன்னா த பெஸ்ட் அவுட்புட் உங்களால் கொடுக்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலத்தில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாமை நீங்கள் போய் பெஸ்ட்டாக கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அந்த எக்ஸாமே குறிப்பிட்ட டைமில் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ அங்கேயும் டைமை வந்து மேனேஜ் பண்ணணும், அந்த ஸ்கில் டெவலப் பண்ணணும். அதேமாதிரி ஒரு வருஷத்தில் நீங்கள் படித்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். 12th ஒரு வருஷத்தில் படித்து போர்டு எக்ஸாமில் பெஸ்ட் மார்க் வாங்கணும். ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்திருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டைமை பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங், இந்த பர்டிகுலர் வீடியோ செஷனில் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஒழுங்காக சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதை நோக்கி பயணித்தாலும், உங்களோட கோல் டெஸ்டினேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு டாப் 3% உங்களால் வர முடியும். டாப் 3ல் உங்களால் வர முடியும். அதில் முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் த கோல்ஸ். நான் சொன்ன இந்த 3% ஆஃப் பீப்புள், அவங்க மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கு. நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கு. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், எதனால் உங்களுக்கு அது வேணும், நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ணணுமா வேணாமா, அப்படி எதனால் அந்த கோலை ரீச் பண்ணணும், எது உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷனாக இருக்குது அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இது அவங்களோட கிளாரிட்டி. ஸோ நீங்கள் நீட் எக்ஸாம் எடுத்தாலும் சரி, ஜேஇ எக்ஸாம் எடுத்தாலும் சரி, 12th பெஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, 10th பெஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு பெஸ்ட் பொலிட்டிஷியன் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பெஸ்ட் மியூசிஷியன் ஆகணும்னு நினச்சாலும் சரி, பெஸ்ட் டான்ஸர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் கோலை பர்ஃபெக்டாக செட் பண்ணுங்கள். அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 4 வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த வருஷத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறத பெஸ்ட்டாக செட் பண்ணுங்கள். அதுதான் நான் கொடுக்குற முதல் ஸ்டெப். அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாவே டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் செட் யுவர் கோல் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? அடுத்த 2வது ஸ்டெப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான் ஆஃப் ஆக்ஷன். நீங்கள் கோலை செட் பண்ணதுக்கப்புறம், நான் இதுதான் சார் ஆகணும், எனக்கு நீட் எக்ஸாமில் பெஸ்ட் மார்க் எனக்கு வேணும் சார், எனக்கு ஒரு 700+ மார்க் வேணும் சார், எனக்கு ஜேஇயில் 99% வேணும் சார். நீங்கள் கோலை செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பிளான், ஆக்ஷன் பிளான் என்ன? நம்ம இந்த ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் மைண்ட்லலாம் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு டேக் அ பேப்பர் ஆர் நோட் புக், அதில் எழுதுங்க. முதல் 3 மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த 3 மாதம் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த 3 மாதம் என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் எந்த மாதம் பண்ண போகிறீங்க, எக்ஸாமுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், பிஸ்னஸ் ரன் ஆகும்போது என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே, இது டெம்ப்ளேட் எல்லாமே சேம் தான். நீங்கள் உங்களோட ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே டைமை பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கும். டைமை யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். ஸோ பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஒரு நோட் புக் எடுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். மந்த்லி 3 months ஒன்ஸ், 5 months ஒன்ஸ் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அது 2வது முக்கியமான பாயிண்ட்.
நான் மூணாவது டு டூ லிஸ்ட், மேக் அ லிஸ்ட். இது உங்களோட டெய்லி ரொட்டீனுக்கான லிஸ்ட்டாக இருக்கணும். 24 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது லிஸ்ட்டாக இருக்கணும். 1 மணி நேரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது லிஸ்ட்டாக இருக்கணும். காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், 5 to 6 என்ன பண்ண போகிறேங்கிறது இருக்கணும். லஞ்ச் எனக்கு 2 o'clock வரைக்கும், 2 to 3 நான் என்ன பண்ண போகிறேன்னு இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பர் கிளாரிட்டி கொடுக்கும். நீங்கள் நேரத்தை சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வேகாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நேரம் கடந்து போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம இதை பண்ணியிருக்கலாமேன்னு நினைக்கிறத விட நீங்கள் முன்கூட்டியே ஓடணும். நேரத்தை சேஸ் பண்ணுங்கிறது அதோட அர்த்தம் அதுதான். நீங்கள் முன்கூட்டியே மைண்டில் யோசிக்கணும். ஓகே, நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மணி நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், மத்தியானம் என்ன பண்ண போகிறேன். ஸோ அதுதான் உங்களோட இந்த டு டூ லிஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மேக் அ லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கட்டமே படாதீங்க. டக்குன்னு ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு பென் எடுங்க, எழுதுங்க 1 hour நான் என்ன பண்ண போகிறேன்னு எழுதுங்க. ஓகேங்களா? இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை கிளாரிட்டி இல்லாமல் செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி காலையில் இதை பண்ணுறேன், மத்தியானம் இதை பண்ணுறேன், சாயந்தரம் இதை பண்ணுறேங்கெல்லாம் பிளான் இல்லாமல் நான் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிவிட்டு ஒரு வேலையை முடிக்கிறேன். இதுவே நான் பிளானோட நான் பண்ணேன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி 25% அதிகமாக இருக்குது, எஃபிஷியன்சி 25% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச் சொல்லுது. ஸோ தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணுங்கள். நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ப்ரியாரிட்டிஸ். உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். ப்ரியாரிட்டிஸ் செட் பண்ணலைன்னா நீங்கள் லைஃப்பில் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. நிறைய விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லும் போது ஜாலியாகவும் இருக்கணும், படிக்கவும் செய்யணும், வெளியே போய் விளையாடவும் செய்யணும். இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரியாரிட்டிஸை ப்ராப்பராக செட் பண்ணல. எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியம், இந்த நேரத்துக்கு எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணணும். இந்த நிமிஷம் எனக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத செட் பண்ணணும். ஸோ ப்ரியாரிட்டிஸை செட் பண்ணாதவங்க தான் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. இந்த உலகத்தில் வந்து எனக்கு இது வேணும்னு தெளிவாக தெரிஞ்சவங்க அதை சேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணவங்க யாருமே தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. ஸோ ப்ரியாரிட்டிஸை தப்பாக செட் பண்ணுறவங்களால தான் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு சீரியஸ்னஸோட ஹேண்டில் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமா, எனக்கு ஃபிசிக்ஸ் இப்போ ப்ராப்பராக படிக்கணும், அதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலை பண்ண போகிறேன். நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமா, நான் ஒரு 2 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், தப்பு. இல்லை 2 மணி நேரம் நான் வெளியே போய் விளையாண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், தப்பு. ப்ரியாரிட்டிஸ் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு செட் யுவர் ப்ரியாரிட்டிஸ் ரைட். அதுதான் உங்களுக்கு நல்வழியில் கொண்டு போகும், உங்களே வெற்றி அடைய செய்யும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷனோட எப்படி சார் இருக்கிறது, ஃபோக்கஸ்டாக எப்படி சார் இருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து இதை செய்யணும்னு நினச்சா அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலைக்கு போகணும். எகெயின் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு டாஸ்க் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் படிக்கிறேன். அந்த சாப்டரை நான் ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறேன். அப்புறம் நான் வெளியே போயிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறேன். மறுபடியும் வெளியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் வந்து படிக்கிறேன். ஆனால் அந்த வேலையை நீங்கள் உட்காந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் படிச்சிருந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அங்கே இங்கே போயிட்டு வர்றதுனால இதோட எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். எவ்வளோ டைம்ஸ் கம்மியாகும்னா 5 மடங்கு கம்மியாகும். அப்போது நீங்கள் என்ன ஆகும்னா 5 மணி நேரம் எடுத்து இந்த விஷயத்தை படிக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். நான் சொல்கிறது இந்த 5 மணி நேரம் அப்படிங்கிறது இந்த தண்ணி குடிக்கிறது அங்கே நடக்கிறதுலாம் கால்குலேட் பண்ணாமல் நீங்களும் புக்கு கூட செலவு பண்ணுற நேரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் அட்ட ஸ்ட்ரெச்சில் பண்ணுறது 1 மணி நேரத்தில் முடிக்கிற விஷயத்த கேப் விட்டு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஃபோக்கஸ்டு இல்லாமல் பண்ணிங்கன்னா 5 மணி நேரம் செலவிட நேரிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களால் டாப் 3% இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த குரூப்பில் நீங்கள் வரணும்னா, நீட்டில் டாப் 3% வரணும்னா, ஜேஇயில் டாப் 3% வரணும்னா இந்த விஷயங்களை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.